ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அகெயின் ஒரு ட்ராவல் ரிலேட்டடான ஒரு வீடியோ. அண்ட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹவு டு பிளான் யுவர் ட்ரிப், எப்படி நீங்கள் ஒரு ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, கைண்ட் ஆஃப் ஒரு 10 நாள் ட்ரிப். 3 நாள் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி, ரிமைனிங் ஒரு 6 நாள் இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி. அண்ட் அங்கேயுமே ஈச் டேக்கு ஒரு சில பிளான்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சில நாள் வீட்டில் இருக்கிற மாதிரி பிளான் இருக்குது. முதல் நாள் இங்கேருந்து கிளம்புற நாள்லேருந்து அன்னைக்குள்ள டே வந்து ட்ராவல், நெக்ஸ்ட் டே எங்கே போகிறோம், அதுக்கு நெக்ஸ்ட் டே எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் பிளானிங் வந்து நான் எழுதி வச்சுருக்கிறேன் இந்த புக்கில். எனக்கு இந்த வெக்கேஷன் கொஞ்சம் பெரிய வெக்கேஷனாக இருக்கிறதுனால நான் ஒரு 1 வீக் பிஃபோராகவே பிளானிங் பண்ணி பேக்கிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே, ஸோ இந்த சண்டே விட்டுட்டேன்னா அடுத்த சண்டே நான் வந்து சண்டேயில் வியாழக்கிழமை நான் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வீக் டேஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி என்னால் பேக் பண்ண முடியாது. அதனால் என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நான் கலெக்டிவாக சேர்த்து வச்சுட்டு பேக்கிங் பண்ண முடிச்சில் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். பிடிச்ச மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஈவன் க்ளோதிங்லையுமே என்னென்னா எனக்கு பேக் பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் கையோட பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டா என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவல் பேக்கிங் பண்ண முடிச்சில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ண ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் இருந்து டென்ஷனில் பண்ணிகிட்ருப்பேன். இந்த டைம் கொஞ்சம் உருப்படியாக சீக்கிரமாக பிளானிங் பண்ணியிருக்கேன். சில டைம் ஒரு சின்ன பயம் இருக்குது, நம்ம எல்லாம் பிளான் பண்ணி பேக் பண்ணிடுவோம், லாஸ்ட்டில் ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சுன்னா. இப்போ ரீசெண்டாக அஜியோவில் ஆர்டர் பண்ண கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் கேரி பண்ணணும். இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் எடுத்து வைக்கலான்ட்டு இருக்கிறேன், லைக் சாரீஸ் எடுத்து வைக்கணும். பெரிய ட்ராலி பேக்லாம் எதுவும் எடுக்கல, சின்ன ஒரு பேக் தான் எடுக்க போகிறேன். பேக் பேக் மாதிரி தான் எப்போவுமே கேரி பண்ணுவேன், ஸோ அதை தான் எடுக்க போகிறேன். அதில் தான் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணணும் 10 நாளைக்கு. அதான் கொஞ்சம் யோசனையில் இருக்கேன் எப்படி கேரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. என்னோடய ஸ்கின் கேர், மேக்கப் பார்த்து தண்ணி எடுத்து வைக்கணும். பேக்கிங் பண்ணுறது ஈஸியான வேலையே கிடையாது, ரொம்ப கஷ்டம். நான் வேண்டியதை மட்டும் எடுத்து வைக்க போகிறேன். அண்ட் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ஆல்ட்ரேஷன் அண்ட் ஸ்டிச்சிங் அந்த ஒர்க்குக்காக கொடுத்துருந்தேன் டெய்லர்கிட்ட, ஸோ அதையும் போய் இப்போ கலெக்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்கள்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ண போவேன். ஃபர்ஸ்ட்லி நம்ம க்ளோதிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேட்சிங்காக ஆக்சசரிஸ் எடுத்து வைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் போடலான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் க்ளோதிங் தான். ஸோ அதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு என்னால் சார்ட் அவுட் பண்ணி இவ்வளோ க்ளோத்ஸ் எடுத்து வைக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, இன்க்ளூடிங் அந்த டெனிம் ஜாக்கெட். அதை தவிர கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுருக்கேன், குர்த்திஸ், அகெயின் வெஸ்டர்ன் ட்ரெஸ், ஸ்கர்ட்ஸ் அப்படி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். டெய்லர் ஷாப்புக்கு போய் அங்கே என்னெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்ததோ அது எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன், அதுவும் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்தையும் அயர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அயர்னிங்காக எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன். அப்போ நான் நாளைக்கு இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இந்த விலாக் வந்து இன்னும் 1 or 2 days வந்து இப்படி தான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா என்னுடைய ஒர்க்குக்கு இடையில தான் நான் இந்த இதை பேக்கிங்குள்ளெல்லாம் பார்த்துட்ருக்கேன். நாளையிலேருந்து இன்னுமே பிஸியாக இருப்பேன், ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்கு இடையில எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் கொஞ்சம் இல்லைன்னா ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த பேக்கிங் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி தான் பிளானிங் போயிட்டுருக்கு. வெல்சி அயர்ன் பண்ணி வாங்கி வச்சதுக்கப்புறம் தான் நான் ஆக்சசரிஸ் பிளான் பண்ணணும். அண்ட் இந்த டைம் ரொம்ப ஆக்சசரிஸ் எடுத்துகிட்டு போவேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இயரிங் இருக்குது, அண்ட் அது கூடவே இன்னொரு கோல்டு இயரிங் வைப்பேன்னு நினைக்கிறேன். அது தவிர ரொம்ப ஆக்சசரிஸ் வேண்டான்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம் எப்படி எனக்கு டைம் கிடைக்கிறத பொறுத்து ஐ வில் பிளான். நாளைக்கு நான் அடுத்து உங்களை மீட் பண்ணேன். நவ் பை பை. ஹலோ எவ்ரிவான், ஐம் பேக். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே வேலை பேக்கிங் ரிலேட்டடாக தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் சரி இங்கேருந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம் vlog. ட்ரெஸ்ஸஸ் எதெல்லாம் அயர்ன் பண்ணுமோ அதெல்லாம் இன்றைக்கி கொடுத்தா தான் நாளைக்கு கிடைக்கும்னாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கே எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரெஷர் இருந்தால் தான் நானும் பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும். நான் பேக்கிங் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ ஒரு சில வீடியோஸ் நேற்று ராத்திரி உட்காந்து பார்த்தேன், சரி எப்படி பண்ணலாம், ப்ரோவாக எப்படி பேக்கிங் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்ததில் ஒரு சில ஐடியாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பார்த்த வீடியோவில் என்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க வந்து ஆல்ரெடி என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறோமோ அதை ஃபோட்டோஸ் மாதிரி கிளிக் பண்ணி டே 1 டே 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதை அவுட்ஃபிட்டாக நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து வைக்க முடிச்சு நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி vlog எடுப்பேன். வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் வில் லெட் யூ நோ இந்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவுட்ஃபிட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா எடுத்தாங்க. நான் அந்த அளவுக்கு பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இந்த 3 இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு செட் அவுட்ஃபிட் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி. இது என் ஹஸ்பண்ட் பார்த்து சொல்லுவாங்க, வேலை இல்லாதவன் பண்ணுற வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் தெரிஞ்சது தான். இப்போ அடுத்து இந்த அவுட்ஃபிட் நீங்கள் இப்போ வரைக்கும் சோஃபா பார்த்ததுலேயே தெரியும், மோஸ்ட்லி எல்லாமே எத்னிக் வேர்ஸ் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். இது
எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் வேர். ஸோ இதில் நம்ம எதுவும் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 8 to 9 நைட்ஸ் ஸ்டே பண்ணுறோம். ஸோ அதனால கேஷுவல் டிஷர்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் 2 ட்ராக் பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது அப்படியே இங்கே எடுத்து வச்சிட வேண்டியதுதான். பண்ண வேண்டியதை மட்டும் இந்த பேக்கில் எடுத்து வைக்கிறேன். ஸோ தட் அவங்க கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வரலாம். அவுட்ஃபிட் ஃபோட்டோஸ் எடுத்ததில் கவுண்ட் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 செட்ஸ் வருது. ஸோ அது மோர் தென் இனஃப் எனக்கு தெரிஞ்சு. ஹாய் எவ்ரிவன். நெக்ஸ்ட்லி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். லைக் இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இதுக்கு மேட்சாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆக்சசரிஸ் எடுத்து வைக்க போகிறேன். மோஸ்ட்லி நான் ரொம்ப ஆக்சசரிஸ் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, ரொம்ப லிமிட்டடாக கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது இருக்க போகுது கண்டிப்பாக. இது நான் ரீசெண்டாக அமேசானில் வாங்கினது, ஹால் வீடியோவில் எதுலையாட்டும் இருக்கும். அண்ட் இந்த டப்பா பார்த்தீங்கன்னா இதுவும் பழைய இது, ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் பழைய கண்டெய்னர் இது. இதில் இந்த லட்கன் சொல்லுவாங்க இல்லையா, சாரி அந்த ப்ளவுஸில் வேர் பண்ணுறது, அந்த லட்கன்ஸ் வந்து இப்படி சின்ன சின்ன பேக்கேஜிங்கில் போட்டு வச்சுருக்கேன், கராப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏதோ ரிங் அண்ட் அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன நெக் பீசஸ் வச்சுருப்பேன். பட் நான் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது ஒன்ஸ் அப்பான் அ டைம் வாங்கினது. ஸோ இது வந்து ஆசைப்படுவேன், பட் நான் வேர் பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலும் இந்த ட்ரிப்புக்கு எதாவது எடுத்து வைக்கலாமான்னு பார்த்தா ஐ டோன்ட் திங்க் ஸோ. எடுத்து வச்சால் நான் வேர் பண்ணலாம் தெரியல. இது ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்தப்போ அந்த ஞாபகமாக வாங்கினது, அது அப்படியே இருக்குது. அண்ட் இதுலேயும் இதே மாதிரி சின்ன சின்ன செயின்ஸ் தான் இருக்கும். இது கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது அப்போ. பட் அதுக்கப்புறம் எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. சரி, ஒரு இருக்கிறத இப்படி வச்சுட்டோம். இந்த பாக்ஸில் பார்த்த வரைக்கும் எதுவும் எடுக்க போகிறது இல்லை. இதில் இருக்கிறதெல்லாம் தான் என்னுடைய டோட்டல் ஆர்டிஃபிஷியல் இயரிங்ஸ். இவ்வளோ 3 இருக்குது இல்லையா. இதை தவிர நான் ஏதாட்டும் 1-2 எடுத்து வைக்கணுன்னா வில் கீப் திஸ் ஒன். ஏன்னா என்கிட்ட ப்ளூ கலரில் குர்த்திஸ் ரொம்ப எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது ஒன்று எடுத்து வைக்கிறேன் அடிஷ்னலாக. அது தவிர மே ஆல்சோ கீப் திஸ் ஒன். என்னோடய ஃபேவரட் இயரிங் ரீசெண்ட்லி வாங்கினதில் ரொம்ப யூனிக்காக இருக்குது. மற்றதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கும். பட் இந்த அதர் ஹேண்ட் இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இதையும் எடுத்து வைக்க போகிறேன். இது 3மே நல்லா இருக்குது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்து வைக்கணும்னு நினச்சா வில் கீப் திஸ். மல்டி கலர்டாக இருக்குல்ல. இவ்வளோ வேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல, இருந்தாலும் எடுத்து வைக்கிறேன். ஓகே, இனஃப், மோர் தென் இனஃப். இதெல்லாம் இப்போது 1 or 2 ஹவர்ஸ்க்கு வேர் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஓகே. பட் லாங்காக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணணுன்னா இது செட் ஆகாது. அதனால் இதை கேர்ஃபுல்லாக உள்ளே வைக்கணும், இல்லை உடஞ்சிரும். இதை நான் எடுக்கவே வேணாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் டிசைட் பண்ணியிருக்கேன். இதுவே மோர் தென் இனஃப். இதெல்லாம் நான் பேக் பண்ணுறதை செப்பரேட் வீடியோவாக எடுப்பேன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த வ்ளாக் வீடியோவை நான் இங்கே எண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.